அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் சுக்கிரன், புதன், குரு, கடகத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசனையர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11 ராகு, 4ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் வலுவாக இருப்பதால் எதையும் துணிச்சலோடு செய்யும் ஆற்றலை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குறிப்பா மேசராசனையர்களுக்கு இந்த வாரம் தைரியம் அதிகரிக்குங்க. இந்த வாரத்தினுடைய கடைசி நாட்கள் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு வருவதால் புதிய திட்டங்களை தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்குதுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேங்கிய வேலைகளை வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப விஷயங்கள்ல கவனம் அதிகரிக்குங்க. வீடு, சொத்து சம்பந்தமான முயற்சிகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் தாயார் தொடர்பான பேச்சுக்கள் நடக்கலாங்க. புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனிகர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய கருத்துக்கு மேலதிகாரிகள் மதிப்பு தருவாங்க. பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவசரத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது மேசராசனிகர்களுக்கு இந்த வாரத்தில் மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம குரு ராசியில் செவ்வாயும் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதையும் மறந்துவிட வேண்டாங்க. ஏனென்றால் டக்கென்று எடுத்தறிந்து ஒருவரை பேசிவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதன் காரணமாக மற்றவர்கள் மீது பகையுணர்வு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியங்க. யாரிடம் என்ன பேச வேண்டும், ஏது பேசுகிறோம் என்பதை சற்று உணர்ந்து பேசுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் ஆரோக்கிய விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க. சுபகாரிய பேச்சுக்கள்ல தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்த நிலையில் இனி அந்த தடைகள் தாமதம் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கூடுமான வரைக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க. உங்களுடைய சொந்த முயற்சியில் மேற்கொள்வது சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் குடும்பத்தின் பெரும்பான்மையான நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் ராசிக்கு திருதிய ஸ்தானம் ஆகிய கடகத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவு கவலை அளிக்குங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. திருமண முயற்சிகள் வீண் செலவுகளும் அலைச்சலும் வெளியூர் பயணங்கள்ல அலுப்பை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் வரன் அமைவது மேலும் தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் மன வருத்துங்க. அதே போல் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த கடன் வாங்குவதை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள இத்தருணத்தில் விரயஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அன்றாட பணிகள்ல கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை தள்ளி போகுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடங்களும் தாமதங்களும் விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் கூட அதற்கான முயற்சிகளை இப்போது முயற்சிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரி
மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தினமும் சந்தையில் பாடுபட்டு உழைத்தும் கூட விற்பனையும் லாபமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால் அடிக்கடி பண பிரச்சனை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. குறிப்பாக ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் மேலும் தாமதப்படுங்க. இதன் காரணமாக வியாபாரத்தில் அதிருப்தியும் வெறுப்பும் ஏற்பட இருக்கு. சக கூட்டாளிகள் ஒத்துழைக்க மறுப்பாங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. புதன் கிரகத்திற்கு கலைத்துறையில் அதிகாரம் உண்டுங்க. இவர் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவே சுபபலம் பெற்று வலம் வருவதால் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு வாய்ப்புகளும் வருமானம் இருக்காதுங்க. நிச்சயமாக நமக்கு தான் என்றிருந்த லாபகரமான வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் கடைசி வினாடியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். பெயரும் புகழும் கூடுங்க. இருந்தாலும் வருமானம் மட்டும் கைக்கும் வாய்க்கும் எட்டா நிலையாகவே இருப்பதால் அடிக்கடி பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். மக்களிடையே செல்வாக்கு குறையாதுங்க. அதே போல அரசியல் துறையில் இருக்கும் மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. ஆயினும் வருமானம் மட்டும் சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. நம்மை புறக்கணித்து விட்டார்களே என்ற மனதை வருத்துங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நினைவாற்றல் கிரகிப்பு திறனும் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான உதவிகள் கிடைக்க இருக்கு. வெளிநாட்டில் உள்ள பிரபல கல்வி நிறுவனங்கள் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பாடம் படிப்பதற்கான இடம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் பிரபல கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். பிரசித்தி பெற்ற கலாசாலை ஒன்றிலும் முயற்சிக்கலாங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாடுபட்டதற்கேற்ப நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது விவசாயத்திற்கு தேவையான அத்தியாவசியமான தண்ணீர், உரம், விதைகள் ஆகிய அனைத்து வசதிகள் உங்களுக்கு குறைவின்றி கிடைக்க இருக்கு. ஆடுகள் மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க. மாநில அரசின் சலுகைகள் கிடைக்க இருக்கு. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய உதவியும் தக்க தருணத்தை கை கொடுத்து உதவுங்க. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் வசதியும் கிடைக்க இருக்கு. அண்டை நிலத்தோரோடு சுமூகமான நல்லுறவு நீடிக்குங்க. உரிய காலத்தில் தவறாது மழை பெய்வது மகிழ்ச்சி அளிக்கும். நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.